உலக வரலாற்றிலே வெற்றி பெற்றவர்களை தான் கொண்டாடுவார்கள். அதுதான் நம்ம இதுவரையிலும் காலங்காலமாக பார்த்த நிகழ்வு, கேட்ட நிகழ்வு கூட இருக்கும். வெற்றி பெறாதவர்களை யாரையும் வாழ்க்கையிலையும் வெற்றி பெறாதவர்களை கொண்டாட மாட்டோம். இப்போ விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், அதில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும்தான் கொண்டாடுவோம். இப்போ கபில் தேவும் தோனிக்கு உள்ள மரியாதை மற்ற விளையாட்டு வீரருக்கு இருக்காது. அந்த வெற்றி அவங்க தான் வெற்றி கோப்பையை வாங்கி கொடுத்தாங்க. அப்படி தான் நம்ம வெற்றியை இது கொண்டாடுவோம். ஆனால் தமிழ் சமூகம் மட்டும் வெற்றியே பெறாத ஒரு நபரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அவர் யாருன்னா ராமசாமி. அந்த ராமசாமியை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அவர் சொன்ன பெண்ணியம் தோல்வி, கடவுள் மறுப்பு தோல்வியே முடிச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு தோல்வி, சாதி ஒழிப்பு தோல்வி. அவர் எடுத்த முன்னெடுப்புகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஆனால் தோல்வி அடைஞ்ச ஒரு மனுஷனை இந்த தமிழகத்துல மட்டும்தான் எல்லாமே பெரிய ஈவே ராமசாமின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தோல்வியுற்ற ஒரு மனுஷனை தூக்கி பிடிக்கிறான்னா அது காரணம் இன அழிப்புக்கு தயாராயிட்டான்னு